செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி மகிழ்ச்சிக்குரிய ஒரு நல்ல இனிய திருநாள். இந்த நாள் ஆரோக்கிய அன்னை என்று நாம் அன்போடு அழைக்கின்ற நம் அன்னை கன்னிமரியாளினுடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு திரு அவையோடு சேர்ந்து கொண்டாடுகின்றோம். தாய்க்கு பிறந்த நாள் என்பது தனையர்களாகிய நம் ஒவ்வொருவருக்குமே ஆனந்தத்தை அள்ளித்தருகின்ற அற்புதமான திருநாள். பல்வேறு தளங்களிலே விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்னையினுடைய பக்தர்களாகிய அத்தனை பேருக்குமே நல்வாழ்த்துக்களை சொல்லி அன்னை மரியினுடைய பரிந்துரையினால் இறைவனது ஆசீரை அளப்பரிய விதத்திலே பெற்று மகிழுங்கள் என்று சொல்லி மனதார வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம். ஆண்டவரது ஆசீர் எந்நாளும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேளுங்கள். நீங்களும் இத்தகைய நிறைவான ஆசீரை பெற முடியும். ஆண்டவரது வாக்கு அளப்பரிய நன்மைகளை உங்களது உள்ளத்திலே இல்லத்திலே செய்யட்டும். இந்த நாளுக்குரிய இறைவார்த்தை இப்பொழுது வாசிக்க நாம் கேட்போம். இஸ்ரவேலை ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச்சிறியதாயிருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரவேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் அதிகாரம் 13. ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களிகூரும். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். அல்லேலுயா, அல்லேலுயா. புனித கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர். புகழ் அனைத்திற்கும் மிக ஏற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் ஆதவனாய் உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலுயா, அல்லேலுயா. ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 1வது பிரிவு 1 முதல் 16 வார்த்தைகளும் அதனைத் தொடர்ந்து 18 முதல் 23 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோப்பின் புதல்வர்கள் யூதாவும் அவருடைய சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பிரேட்ஸும் செராகும். பிரேட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் ஈராம், ஈராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நாகசோன், நாகசோகின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீதரசர். தாவீதிற்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரகபயாம், ரகபயாமின் மகன் அபியாம், அபியாவின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத், யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மானசே, மானசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள்
எக்கோனியாவும் அவருடைய சகோதரர்களும். இவர்களது காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கின் மகன் ஆசோர், ஆசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கீம், ஆக்கீமின் மகன் எலியுது, எலியுதின் மகன் எலெயசார், எலெயசாரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன்பு மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவருடைய கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரினுடைய தூதர் அவருக்கு கனவிலே தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தன் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பது பொருள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னையை போற்றுகின்ற அற்புதமான நாள் என்பதை நாம் அறிவோம். அதிலும் சிறப்பாக இந்த நாள் நாம் அறிந்திருப்பது போல நம்முடைய தாய் கன்னிமரியாவினுடைய பிறப்பு பெருவிழா. பிறப்பு பெருவிழா என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே அந்த அன்னையினுடைய பிறப்பினால் அந்த அன்னையை இந்த மண்ணுலகிலே மாசு மறு இல்லாமல் பிறப்பெடுக்க செய்ததின் வழியாக, அதோடு மட்டுமல்லாமல் அந்த அன்னையை முப்பொழுதும் கன்னியாய் பாதுகாத்து அந்த அன்னையை மிக அற்புதமான ஒரு கருவியாய் பயன்படுத்தி மீட்பர் இந்த உலகிலே பிறந்து நாம் எல்லாருமே மீட்பை பெறுவதற்கு அந்த மரியன்னையினுடைய பிறப்பு உண்மையிலேயே சிறப்பானது என்பதை நாம் அறிந்து கொண்டாடுகின்ற அற்புதமான ஒரு திருநாள். இந்த நல்ல நாளிலே ஆரோக்கிய அன்னை என்று போற்றுகின்ற இந்த நல்ல நாளிலே அந்த ஆரோக்கிய அன்னையினுடைய நாமம் தாங்கிய நல்லவர்களுக்கும் அந்த ஆரோக்கிய அன்னையினுடைய பாதுகாவலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பணித்தளத்தைச் சேர்ந்த பணியாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் அருள்வாக்கு குடும்பமானது நெஞ்சார நல்வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறது. இந்த நாளிலே நாம் அறிந்திருப்பது போல பெண் குழந்தைகளினுடைய தினமாகவும் கொண்டாடப்படுகின்றது என்பதை நாம் அறிவோம். பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு கருவறையே கல்லறையாய் மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு வாழ்வு சூழலாய் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நாள் வழியாக அன்னை மரியாளினுடைய பிறப்பு எத்தகைய மீட்பை தந்ததோ அதே போல ஒவ்வொரு பெண் குழந்தையையும் இந்த மண்ணுலகிலே ஆண்டவர் பிறப்பெடுக்க செய்கின்ற பொழுதெல்லாம் ஒரு நல்ல நோக்கத்தோடையே அவர் பிறப்பெடுக்க செய்கின்றார் என்பதை அறிந்து ஒவ்வொரு பிறப்புமே சிறப்பு மிக்கதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகவே இந்த நாளிலே இந்த ஒரு எண்ணத்தையும் பெற்றுக்கொள்ள திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது. பிறப்பு என்று சொல்லுகின்ற பொழுது அது சுகமானதுதானா என்றால், சுகப்பிரசவம் என்றாலேயே இந்த காலகட்டத்திலே அப்பா உண்மையிலேயே அவங்க பேறு பெற்றவர்கள்தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு சுகப்பிரசவம் என்பது ஒரு பெரிய கேள்வியாய் மாறி போகின்றது. கருவிகளை பயன்படுத்தித்தான் இன்றைக்கு குழந்தைகளை கருவறையிலிருந்து வெளியே எடுத்து வைக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு மருத்துவர்கள்தான் காரணம், பெற்றவர்கள்தான் காரணம், குழந்தையினுடைய பெற்றோர்கள்தான் இதற்கு பொறுப்பு, இது காரணம், அவர்கள்தான் இப்படி விரும்புகின்றார்கள் என்று ஒருவரை ஒருவர் நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் நாம் அறிய வேண்டிய ஒரு அற்புதமான காரியம், பிறப்பு என்பது உண்மையிலேயே சுகமானதுதானா என்றால் அது பல நேரத்திலே தாய்க்கு மறுபிறப்பாய் அமைகிறது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அந்த பிரசவ வலி என்பது உண்மையிலேயே கடுமையானது, போராட்டத்திற்கு உரியது, அது மிகவும் அதிகமானது என்பதை பெற்றவர்கள் நிச்சயமாகவே உணர்ந்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. பிறப்பு எவ்வளவு சிரமமானதோ அதே போல வாழ்வும் இன்றைக்கு சிரமமானதாய் மாறிக்கொண்டே இருக்கின்றது. பொருளாதார நெருக்கடிகள் இன்றைக்கு பலரை வருத்திக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பலவிதமான போட்டிகள் நிறைந்த ஒரு உலகிலே இன்றைக்கு வாழ முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இன்றைக்கு பலரை போராட்டத்திற்கு தள்ளி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே பிறப்பு எவ்வளவு பாரமாய் இருக்கின்றதோ அதே போல வாழ்வும் இன்றைக்கு பாரமானதாயிருக்கின்றது. அன்னை மரியாளினுடைய அந்த நல்ல அற்புதமான வாழ்வில் கூட நாம் இதையே பார்க்கின்றோம். எத்தனையோ வியாகுலங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ துயரங்கள், அவமானங்கள், கண்ணீர்கள், அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாத நிலைப்பாடு. ஆனால் இவற்றிலெல்லாம் மரியாள் மௌனமாய் இருந்து அத்தனையையும் தன் உள்ளத்திலே தாங்கி எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து அந்த மீட்பரை உலகிற்கு தந்ததோடு மட்டுமல்ல, அந்த மீட்பர் பாடுகளை ஏற்கும் அளவுக்கு இந்த அன்னை உடனிருந்து அந்த மகனை ஆதரித்தார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்வும் இன்றைக்கு வேதனை நிறைந்ததாய், வியாகுலம் நிறைந்ததாய், துன்பம் நிறைந்ததாய் இருக்கிறது என்றால் நாம் தனியாக விடப்படவில்லை. நம்மோடு அன்னை மரியாளும் பயணிக்கின்றார்கள். அவருடைய ஏக மகனாகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு இருக்கின்றார்கள். அந்த மரியன்னையினுடைய பரிந்துரையின் வழியாக நாம் ஆசீர் பெறுகின்றோம். அந்த இறைமகன் மீட்பரினுடைய துணையினால் நாம் ஒவ்வொருவருமே கரம் பிடித்து வாழ்வுக்கு வழிநடத்தப்படுகின்றோம் என்பது உண்மை. அதோடு மட்டுமல்ல, அந்த இறைமகன் வாக்களித்திருப்பது போல சத்தியத்தினுடைய ஆவியானவர் நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்துகின்றார் என்பதும் உண்மையாயிருக்கின்றது. எனவே துயரங்களை குறித்து, வியாகுலங்களை குறித்து, துன்பங்களை குறித்து வருந்தி வேதனைப்படாது, ஐயோ இந்த வாழ்க்கை எனக்கு பாரமாக இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி திகைத்து நாம் மிகைந்து வாழாமல், இறைவா என்னோடு நீர் இருக்கின்றீர், உம்முடைய அன்னையும் எம்மோடு இருக்கின்றார்கள், வாக்களித்த அந்த ஆவியானவரும் என்னோடு இருக்கின்றார், மரியாளைப் போல நான் எல்லாவற்றையும் என் உள்ளத்திலே இருத்தி ஆழ்ந்து சிந்தித்து மீட்பினுடைய தேவ ஆசீரை, நிலையான பேரின்ப வாழ்வை நிச்சயமாய் சுதந்தரித்துக் கொள்ளுவேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம். கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை துதியுங்கள். ஆமென்.